நான் இங்கு வந்த பிறகும் எனக்கு கொடுத்த தலைப்பின் கீழாக இருந்த பிறகும் ஆய்வுகளை மேற்கொண்டேன். இங்க வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது ஒவ்வொருவராக தனிப்பட்ட முறையில் சென்று விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் பொழுது மலரடிகள் பவுல் அண்ணங்க இருக்கிறாங்க, அவரிடத்துல கேட்டேன், உங்கள் ஊழியத்திற்கான சக்சஸ் கண்டிப்பாக தேவன் தான், அது மாற்றுகிறது கிடையாது. ஆனால் as a human being உங்களுக்கு யார் என்று கேட்டேன். எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் என்னுடைய மனைவி தான் அப்படின்னார். கையை தட்ட மாட்டீங்க. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருடைய ஊழியத்தின் சக்சஸுக்கு பின்னாடி இருப்பது உங்களுடைய மனைவி. திருமணமாகி மனைவி இருந்தால் ரைட். அதன் பிறகு இங்க இந்த கேம்பஸ் ஸ்கூல்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபனத்தில் MM ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. நான் இருக்கிற நிலைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த MM ப்ராஜெக்ட் என்பது பெண்களுக்காக மகதலேனா மரியாள் என்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் ட்ரைனிங்க்கு என்னுடைய மனைவி சென்றாங்க. ஒரே வருஷத்தில் 12 பெண் தலைவர்களை ஏற்படுத்தினார்கள். என்னால் சாதிக்க முடியவில்லை. அந்த ஊழியத்திற்கு எனக்கு முதுகெலும்பாக இருந்து என்னுடைய மனைவி தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். மனைவி விருப்பத்தை நிறைவேற்றணும். இப்போ நான் வந்துட்டேன், போய் சேர்ற வரைக்கும் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஜாலியாக செலவு பண்ணு, ரிலாக்ஸாக சாப்பிட்டு தூங்கு. அவங்களுக்கு பட்டாணி உப்பு காட்டில் ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரியலி சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, எங்கே விட்டுட்டோம்? சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா. 1 2 சாரிம்மா சாரிம்மா. முக்கியமானது சாரிம்மா. தப்பு அவங்க மேலே கூட இருக்கட்டும். சாரிம்மா சொல்லுங்க. இதை சொல்லினா போய் சேரணும். 3 அதுக்கும் ஒத்து வரலையா? ஜவுளி கடை கூட்டிகிட்டு போய் 2 சாரிம்மா. இதுக்கும் சிரிக்கலைன்னா அவங்கள ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். சிரிச்சிரு, நல்லா சிரி, ஆயுசுனாலும் கூடும், முடி கொட்டாதான். நல்லா சிரிச்சா முடி கொட்டாதான். பூரிமா சொல்லிட்டீங்களா? சாரி 2 சாரிம்மா வா சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கின்னு 3 இருக்குதா? ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் 2 பூரிமா, அதையும் தின்னுபிட்டு 3 இருக்குதா? இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் 2 சோலா பூரிமா. அவ்வளோதான். 10மா 10ஆதா? அதுக்கு அவங்க அவ்வளோதான். நகைச்சுவை உணர்வு கொண்ட தம்பதியர் பாக்கியவான்கள். அவர்கள் அதிர்ச்சிகளை எளிதில் சமாளிப்பார்கள். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடரும். பிரிய மனமின்றி பிரிகிறேன். நம்ம சில பவுல் ஐயா அவர்கள் வந்துக்கிறாங்க. பால் மலரடிகள் ஐயா அவர்கள். அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவிசேஷ ஊழியத்தை மிக அருமையாக அற்புதமாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நகைச்சுவையோடு கூட பல தேசங்களுக்கு பல நாடுகளுக்கு கடந்து சென்றுக்கிறாரு. அதில் முன்னாடி வாங்க ஐயா, வந்து இவளுக்காக அந்த லீடர்ஸுக்காக என்ன செய்ய போகிறாங்க, நம்ம ஜெபிக்க போகிறாங்க. பலத்தை கைதட்டலாம். அருமையான பவுல் மலரடி ஐயா அவர்களாம் வாங்க ஐயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோமாக. அருமையான எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல உம்மை மகிமைப்படுத்துகிற நேரத்திற்காக ஊழியர்களும் சுவிசேஷகர்களுமாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மோடு கூட ஐக்கியப்பட நீர் கொடுத்த கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் பிரதர் சதீஷ் அவர்களை பார்க்க அவளோடு காத்திருந்தோம். இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேவிட் செல்வம் ஐயா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு நீர் கொண்டு வந்த அத்தனை பேர்களுக்காய் நன்றி. ஆங்காங்கே இருந்து போதகர்களை நீர் கொண்டு வந்ததற்காக, வெளி தேசங்களிலே இருந்து, வெளி மாநிலங்களிலே இருந்து, வெளிநாடுகளிலே இருந்து நீர் கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஏசுராஜா, நீர் ஜெபித்தீர். பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல என்னுடைய ஊழியத்தை செய்கின்ற இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆங்காங்கே ஊழியம் செய்தாலும் இப்படி உமக்கு சித்தமான நேரத்தில் ஒன்று கூடி ஐக்கியப்பட்டு எப்படியாயிலும் உடைய வருகைக்குள்ள எங்களால் உடைய நாமம் மகிமைப்படணும். எங்களால் சில புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு உடைய பிள்ளைகளாய் மாறி சபைகளிலே சேர்க்கப்பட வேண்டும்.
இந்த வாம் மினிஸ்ட்ரி கொண்டு இந்த தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மரிப்பதற்குள்ளாக ஒரு மாபெரும் எழுப்புதலை காண ஆசைப்படுகிறோம். எங்கள் கண்களால் காண எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசை எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அப்பா. ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்தில் உண்டாக வேண்டும். இங்கே மேடையில் நிற்கின்ற அன்பு தேவதாசர்கள் அனைவரையும் சர்வ வல்லமையும் பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபல ஜீவன் அனைத்தையும் நீ தாரும். அவருடைய உழைப்பு, அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாம் ஐக்கியம் நாளுக்கு நாள் பள்ளிக்கு பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகர் இதில் வந்து சேர்ந்து மேன்மேலும் ஆண்டவரே ஐக்கியப்பட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தில் சேர்ந்தோ ஊழியத்திற்கு வந்தோ அல்லது நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனாலே எனக்கு என்ன லாபம் கிடைத்தது என்கிறதை காட்டினோம். இயேசுவுக்காக நான் எதை இழந்தேன் என்று சொல்லி அந்த வைராகியத்தோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட நீரே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் சகல நன்மைகள் உண்டாவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.